குட் ஈவினிங். இது ஃப்ரைடே ஈவினிங் ஒரு பூஜா விலாக் பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் எங்கள் பையன்தான் பூஜை பண்ணுவான். நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அவன் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த பூஜை ஒர்க்கெல்லாம் அவன் பார்த்துப்பான். பசங்களை சின்ன சின்ன ஒர்க்குக்கு பழக்கப்படுத்துறது ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா 2 சாம்பிராணியை வச்சாச்சு. வீட்டுக்குள்ளே ஒன்று வைப்போம், வெளியில் முன் வாசலில் ஒன்று, பின் வாசலில் ஒன்று அப்படின்ற மாதிரி வச்சுடுவோம். எங்கள் வீட்டில் மெயின் பூசாரி எங்கள் பையன்தான். அவனுக்கு அசிஸ்டன்ட் பூசாரிஸ் தான் நானும் என் ஹஸ்பண்டும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற பூவே இப்போ எங்களுக்கு இருக்கிற குட்டி பூஜை ரூமுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்குது. மேக்ஸிமம் நந்தியாவட்டை, செம்பருத்தி, ரோஸு, அப்புறம் அரளிப்பூ கூட இருக்குது எங்களுக்கு கிடைக்குதுங்க. சாம்பிராணி, ஊதுபத்தி எல்லாமே பற்ற வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி சாமிக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா தண்ணியும் மாதுளம் பழமும் வச்சாச்சு. வீட்டில் பழம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பழம் இருக்கும், அப்படி இல்லைன்னா கற்கண்டு நாங்கள் எப்போவுமே வாங்கி வச்சுருப்போம். கற்கண்டை சாமிக்கு சாப்பாடாக வச்சிடுறது. டெய்லி எப்போ சாமி கும்பிட்டாலும் கண்டிப்பாக சாமிக்கு சாப்பாடு வச்சுருவாங்க. ஊரில் இருக்கிற வீட்டில் வந்துட்டு பெரிய பூஜை ரூம் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு சாமி ஃபோட்டோ எல்லாமே தேக்கில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ மதுரை ஷிஃப்ட் ஆனதுலேருந்து அங்கே தனியாக இந்த வீட்டில் சாமி ரூம்னு கிடையாது. இந்த குட்டி கபோர்டு வந்துட்டு முன்னாடி ரெண்டல் ஹவுஸ்க்காக வாங்கினது. இப்போ இதே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதிலேயே தான் நாங்கள் சாமி எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சமாக தான் சாமியெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், நிறையா இல்லை எங்ககிட்ட. இனி ஃப்யூச்சரில் கொஞ்சம் பெரிய பூஜை கபோர்டாக வாங்கணுன்ற ஐடியா இருக்குது. வாங்கினா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நல்ல நாள் பெரிய நாளைக்கும் நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணாலுமே ஃபைனலாக சூடம் காட்டுறது வந்துட்டு பையன்தான் காட்டுவான். எப்பொழுதுமே அஸ் யூஷுவல் அது அவனோட ஒர்க்காகவே ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். அவ்வளோதான், ஃபைனலாக சாமி கும்பிட்டாச்சு. சூடம் காட்டும்போது எப்பொழுதும் அவன் பாலும் தெளித்தேனும், நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இந்த பாட்டெல்லாம் ஒரு 4 லைன் சொல்லுவான். இன்றைக்கி நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுல அது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. ஆனால் அவன் வாய் அசைஞ்சிட்ருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நல்லபடியாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சுங்க. பாய்.